அடுத்தபடியாக கர்னல் தியாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைந்தமைக்கு நன்றி. தற்போது நேபாளத்தில் விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது, 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார் இது தொடர்பாக. நேபாளத்தை பார்க்கும் பொழுது கடந்த 2010 இன்று வரை இது 12வது விமான விபத்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருடத்திற்கு ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி அங்க நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் வருத்தத்திற்குரியது, மிகவும் கவலைக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக அங்க இருக்கின்ற அந்த விமானத்துறை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. நம்ம வரலாற்றை பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறது, எதனால இது மாதிரி அடிக்கடி ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை மிகவும் வேகமாக மாறக்கூடிய தட்பவெப்பநிலை விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வேகமாக மாறி அந்த பார்க்கக்கூடிய அந்த விசிபிலிட்டி கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுகின்றது. நேபாளத்தினுடைய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் சொல்லுவோம், CAAN, அவர்கள் கொடுத்த பகிர்வுபடி அங்க இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சுச்சுவேஷன், ரெண்டாவது அந்த மலைப்பாங்கான பகுதி தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இந்த நிகழ்வை பார்க்கும்போது இது அந்த ரன்வேலியே இது ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் உண்டாயிருக்கின்றது. இது என்ன கோளாறு காரணமா அல்லது தவறுகள் காரணமா, விமான ஓட்டியினுடைய தவறுதலா அப்படிங்கிறது தெரிய வரும். எவ்வாறு இருந்தாலும் இது போன்று அடிக்கடி இந்த விமான விபத்து ஏற்படுவது என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். இதற்கான வேலைகளில் நிச்சயமாக அவர்களுடைய CAAN, நேபாள சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் இதற்கான வழிகளில் ஈடுபடும் அப்படின்னு நினைக்கிறோம். சார், கிளைமேட் சேஞ்சஸ் தான் இந்த மாதிரியான விபத்துகளுக்கு ஒரு மெயினான ரீசன் நீங்க நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக. அதாவது இப்ப ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இந்த விபத்தை நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா இது ரன்வேலியே நடந்திருக்குது. அதனால இந்த விபத்தை தவிர்த்து பார்க்கும்போது இதுக்கு முன்பு 2010 இது வரைக்கும் நடந்த இந்த 11 விபத்துகளை பார்க்கும்பொழுது அந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடனடியா மேகமூட்டம், திக்கான மேகமூட்டம் இருக்கும், விசிபிலிட்டியே இருக்காது. அது மாதிரி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளும், அந்த விசிபிலிட்டி இல்லாத ஒரு காரணம் அப்படிங்கிறது. அது தவிர நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதி, அந்த பாறைகள் நிறைந்த மலைப்பகுதி, அந்த இடம் அங்க ஸ்பேஸ் அதிகமா இருக்காது. அது லேண்டிங்கா இருக்கட்டும், அது டேக் ஆஃப் ஆக இருக்கட்டும், அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அதிகமா இருக்காது. அந்த நாட்டிலேயே பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்பவும் ஒரு ஒரு கடினமான ஒரு ஏர் ரன்வே இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் அது பார்க்கப்படுகின்றது. இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பெக்குலியரான ஒரு இடம் நேபாளை பார்க்கும்பொழுது. அதாவது உங்களுடைய ஓடுதளம் உலகத்திலேயே மிகவும் கடினமான ஓடுதளமாக பார்க்கப்படுகின்றது. டென்சிங் ஹால்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கின்றது. அவருடைய லுக்காவினுடைய வடக்கு பகுதியில இருக்கும். அது உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட் தான் அங்க ஓட்டுவாங்க, விமானத்தை ஓட்டுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு நிலை அங்க இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய அவங்க பூகோள நிலைன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நிலை இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க. இரண்டாவது அங்க அந்த நிலையிலும் ஓட்டக்கூடிய ஒரு தேர்ச்சி பெற்ற நல்ல ஒரு விமான பயணிகளை அவங்க விமானம் ஓட்டுகின்ற விமான வீரர்களை அவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக டெக்னிக்கல்ங்கிறது மிகவும் குறைவானது. அங்க இருக்கக்கூடிய அந்த நிலை தான் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஆபத்தான விமான நிலையங்களை கொண்ட ஒரு பூகோள நிலை கொண்ட ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையை சமாளிப்பதற்கு விமானிக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் சார்? இல்ல, நார்மலா அங்க மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான விமான பயணிகள் தான் விமானத்தை ஓட்டுகின்ற அந்த விமான ஓட்டி தான் அதை அவங்க நியமிப்பார்கள். அதையும் தாண்டி சில சமயம் உண்டாகி விடுகின்றது. ஏன்னா அந்த சாதாரணமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் அதுல கொண்டு போக மாட்டாங்க. இந்த அதாவது இவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு, அந்த ஹவர்ஸை ஓட்டினவங்களாகவும் அந்த டெரைன்ல பழக்கப்பட்டவர்களாகவும் இருப்பவர்கள் தான் அங்க விமான அதாவது பைலட்டாக நியமிப்பார்கள். ஓகே சார், இப்ப மற்ற 11 விபத்து நிகழ்ந்ததற்கான காரணமும் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் தானா? கிளைமேட் சேஞ்சஸ் பிளஸ் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும்னு சொல்ல முடியாது. அந்த கிளைமேட் சேஞ்சஸ் பிளஸ் டெரைன், அந்த மலைப்பாங்கான பகுதி மற்றும் அங்க மாறக்கூடிய வேகமாக மாறக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலை, இது ரெண்டு தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு
இதுவரை வந்து இந்த விமான விபத்தை பற்றி ஆராய்ந்து புலன் விசாரணை செய்து அந்த அறிக்கையின் மூலம் வந்து தெரிய வருகின்றது என்றது. இந்த மாதிரியான விமான விபத்துகளை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் முன்னாடி எடுக்கணும் சார்? ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது வந்து ஒன்று வந்து டெக்னிக்கல், அதாவது ஆஸ்பெக்ட்ஸ், அந்த விமானத்தினுடைய அந்த அதனுடைய நிலை, அது வந்து அந்த ட்ரிப்புக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது வந்து பல விதத்துல வந்து செக் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம் தனியா செக் பண்ணுவாங்க, அவங்களுடைய வந்து என்ஜின் சிஸ்டத்தை தனியா செக் பண்ணுவாங்க, மற்ற வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து தனியா செக் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனித்தனி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விமானம் வந்து பறக்கும். அதை தாண்டி முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா பைலட், அந்த பைலட்டினுடைய தேர்ச்சி நிலை அது ஒண்ணு. அதை தாண்டி வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த டெரெயின்ல எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும், வேற என்ன டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் அப்படிங்கறது வந்து புதுமையான விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து அவர்கள் வந்து முயற்சி செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.